Hi all. இன்னைக்கு நம்ம கரேஜ்ன்ற போயம் பத்தி பார்க்க போறோம். இது 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 3ல இருக்கிற போயம். கரேஜ் ஆத்தர் எட்கர் ஆல்பர்ட் கெஸ்ட். Courage isn't a brilliant dash, a daring deed in a moment's flash. It isn't an instantaneous thing born of despair with a sudden spring. It isn't a creature of flickered hope or the final tug at a slipping rope. But it's something deep in the soul of man that is working always to serve some plan. ஸோ இந்த போயமில் போயட் கரேஜ்னா என்னன்னு டைரெக்டாக சொல்லாமல் இதெல்லாம் கரேஜ் இல்லைன்ற மாதிரி இட் இஸ்ன்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ கரேஜ் ஒரு கரேஜ் வேணும்னு ஃபோர்ஸ் பண்ணி கொடுக்கறது ஒரு ப்ரில்லியன்ட் திங் கிடையாது. அது ஒரு மொமெண்ட் தேவைப்படுறப்ப மொமெண்ட்ஸ் ஃப்ளாஷில் செய்கிற ஒரு டேரிங்கான டீடு. டேரிங்னா ஒரு சடனாக ஆக்ட் பண்ணுறது, அதுதான் அது ஆனால் அது இன்ஸ்டன்டேனியஸாக வர்றதில்ல. அது சடன் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஒரு இடத்துல ஃபயர் இருக்குது, அதை பார்த்தோன்னே நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக ஆக்ட் பண்ணி அதுக்கு தேவையானதெல்லாம் இது பண்ணுறீங்க. ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் அது அந்த இன்சிடென்ட் முடிஞ்சோடனே உங்களுக்கு கரேஜ் போயிடும் அப்படின்னா அது கிடையாது, கரேஜ் கிடையாது. நீங்கள் இன்ஸ்டன்டேனியஸாக ஆக்ட் பண்ணாலும் அப்படியே இருக்கணும், உங்களுக்கு அந்த தைரியம் எப்போவுமே இருக்கணும். அதே மாதிரி அந்த ஸ்லிப்பிங் ரோப் வச்சு விளையாடுறோம், ஃபைனல் டக் அது வச்சு விளையாடுறப்ப கடைசியில் தான் ஜெயிக்கிறதுக்காக முயற்சி பண்ணி ஜெயிக்கிறீங்க. ஸோ அப்போ கடைசியில் வர்றது தான் கரேஜ். ஆனால் இல்லை, அது நமக்கு உள்ளேயே இருக்குது. நம்ம கரேஜ்ன்றது ஒரு டீப் இன்சைட் த சோல் ஆஃப் மேன் நமக்கு கரேஜ் இருக்கும். நமக்கு அது தேவைன்றப்ப அது வெளியே வருது. ஸோ எப்போவுமே அந்த கரேஜ் ஒரு சம் பிளானுக்காக தான் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க ஃபஸ்ட் ஆன்சரில். அதாவது ஃபஸ்ட் ஆன்சரில் என்ன மெயினாக என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம இன்ஸ்டன்டேனியஸாக நடக்கிற விஷயம் நடக்கிறது இன்வான் ஒன். அது ஒரு இன்சிடென்ட்னால அது ட்ரிகர் ஆகுது. ஸோ அது முடிஞ்ச உடனே அது வேனிஷ் ஆகிடாது. அது இருக்கும், அப்படியே தான் இருக்கும். அதுதான் உண்மையான கரேஜ். அப்படியே இருக்கிறது தான் உண்மையான கரேஜ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்த ஸ்டான்ஸா, courage isn't the last resort in the work of life or game of sport. It isn't a thing that a man can call at some future time when he is apt to fall. If he has not it now, he will have it not when the strain is great and the pace is hot. For who would strive for a distant goal must always have courage within his soul. ஸோ கரேஜ் தான் ஒரு லாஸ்ட் ரெசார்ட்னா லாஸ்ட் திங்காக இருக்கக்கூடாது. இப்போ எல்லாமே போயிடுச்சு, எல்லாத்தையும் இழந்துட்டோம். அது லைஃப் ஆகட்டும் இல்லை ஒரு ஸ்போர்ட் ஆகட்டும், எல்லாத்தையும் இழந்து நிற்கிறப்ப கடைசி வெப்பனாக அந்த கரேஜ் இருக்கக்கூடாது. கரேஜ் அதாவது லைஃபாக இருந்தாலும் ஸ்போர்ட்டாக இருந்தாலும், இப்போ நீங்கள் லாஸ்ட் ஓவரில் 6 அடிக்கிறாங்கன்றத அப்போ கரேஜ் வந்துச்சு அப்படின்னா அப்படி இல்லை. அவரோட கரேஜ் உள்ளேயே தான் இருந்திருக்கு, என்டையர் கேம் ஃபுல்லுமே இருந்திருக்கு. பட் அந்த லாஸ்ட் மினிட் பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக வேணுன்றப்ப அது ஃபோர்ஸ் ஆகி அது வெளியே வந்திருக்கு. ஸோ அந்த லாஸ்ட் திங்காக வர்றது கரேஜ் கிடையாது, அது நம்ம இன்பில்ட்டாக இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் அடுத்த லைனில் இட் இஸ்ன்ட் எ திங் தட் அ மேன் கேன் கால் அட் சம் ஃபியூச்சர் டைம். அதாவது நம்ம தோக்குற மாதிரி இருக்கிறப்ப நம்ம கூப்பிட்டுக்கலாம், நம்ம அப்போ தைரியமாக இருந்துக்கலாம் அப்படின்றதெல்லாம் இல்லை. இப்போ இல்லைன்னா அது எப்பவுமே நமக்கு இருக்காது. அதாவது நமக்கு டிஃபிகல்ட் டைம்ஸ், ஆங்ஷியஸ் டைம்ஸ்லலாம் எப்போவுமே நமக்கு கரேஜ் தான் ஹெல்ப் பண்ணும். ஸோ நமக்கு இப்போ எப்போவுமே கரேஜ் இருக்கணும். அதாவது நேச்சுரலாக ஒரு எமர்ஜென்சி பீரியடில் நமக்கு கரேஜ் வருதுன்னா அது டெஃபினட்டாக உங்களுக்குள்ளே தான் இருந்திருக்கு, இல்லாமல் அது வராது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி லாஸ்ட் 2 லைன்ஸில் ஃபார் ஹூ ஸ்டைவ் ஃபார் அ டிஸ்டன்ஸ் கோல், நீங்கள் உங்களுக்கு கிரேட் கோல்ஸை ஃப்யூச்சரில் அச்சீவ் பண்ணணும், நிறைய ட்ரீம்ஸ் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு கரேஜ் ஒரு உங்கள் சோலில் இருக்கணும். ஸோ லாஸ்ட் மினிட்ல உங்களுக்கு எதுவும் கிடைக்காது. அது ஸ்டார்டிங்லேருந்தே நீங்கள் என்ன பண்ணணும், அதை உங்கள் சோலில் எம்பெட் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இந்த ஸ்டான்ஸால் சொல்லியிருப்பாங்க. இந்த 2 ஸ்டான்ஸால் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் பார்த்தீங்கன்னா இட் இஸ்ன்ட் ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸால் ரிப்பீட் ஆகிருக்கும். அது ஆனஃபோரா. அதே மாதிரி ஒர்க் ஆஃப் லைஃப் ஆர் கேம் ஆஃப் ஸ்போர்ட் அது ஆன்டிதீசிஸ், ஆப்போசிட் திங்ஸ் இருக்கும்.
ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டான்ஸா பார்க்கலாம். Third stanza. Courage isn't a dazzling light that flashes and passes away from sight. It is a slow, unwavering, ingrained trait with the patience to work and the strength to wait. It is a part of man when his skies are blue. It is part of him when he has work to do. The brave man never is afraid of it. He has it when there is no need of it. ஸோ இதில் இந்த ஸ்டான்ஸால் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, கரேஜ்ன்றது ஒரு டேஸ்லிங் லைட். டேஸ்லிங்னா திடீர்னு தோன்ற ஒரு அட்ராக்டிவ் அண்ட் பியூட்டிஃபுல்லான ஒரு லைட். திடீர்னு ஒரு மொமெண்ட்டில் தெரிஞ்சுட்டு மறைஞ்சிடும் இல்லையா? அது மாதிரி கிடையாது. அதாவது ஃப்ளாஷ் ஆகிட்டு நம்ம கண்ணிலேருந்து மறையிற அது கிடையாது. இது மொமெண்ட்ரி ஃப்ளாஷ் கிடையாது. இது எப்போவுமே நம்ம கூடவே இருக்கிற ஃபார் எவர் திங் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு ஸ்லோ அண்ட் அன்வேவரிங் கேரக்டரிஸ்டிக். அதாவது டக்குன்னு ஃபாஸ்ட்டாக வந்து இருக்கிற மாதிரி இல்லாமல் ஸ்லோவாக அன்வேவரிங்காக உள்ளேயே இருக்கிற நம்ம ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ். ஒரு சுச்சுவேஷன் வித் த பேஷன் டு ஒர்க் அண்ட் டு ஸ்ட்ரென்த் டு வெயிட். ஸோ கரேஜ்ன்றது வந்து என்னென்னா, நமக்கு வந்து ஒரு சுச்சுவேஷன், டஃப்பான சுச்சுவேஷன் இருக்குன்னா எந்த பேனிக்குமே இல்லாமல் அந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுறது, அந்த சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணுறது, அதுதான் வந்து உண்மையான கரேஜ். அதாவது இன்கிரைண்ட் அப்படின்னா ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இருக்குது. எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து அதை ஸ்டிமுலேட் பண்ணுறது. இது வந்து ஸ்டிமுலேட் பண்ணுறதுனால வர்றது மட்டும் இல்லை, அது உள்ளேயே இருக்குது அப்படின்றாங்க. ஸோ ஒரு மித்து இருக்கும், கரேஜ்னால் உடனே இம்மீடியட்டாக ஆக்ட் பண்ணணும் அப்படின்றது, இல்லைன்னா ஃபைட் பண்ணணும், ஒரு பர்டிகுலர் திங்குக்காக சண்டை போடுறது தான் கரேஜ் அப்படின்னு சொல்லி இருக்கு. ஆனால் ஆத்தர் என்ன சொல்கிறாருன்னா, அது மட்டும் கரேஜ் கிடையாது. ஒரு விஷயத்துக்காக பேஷண்ட்டாக வெயிட் பண்ணுறது, அப்புறம் ஹார்ட் ஒர்க் பண்ணுறது, ஹோப்பை லூஸ் பண்ணாமல் ஹார்ட் ஒர்க் பண்ணுறது, அதுவுமே கரேஜ் தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஒருத்தரோட லைஃப்பில் வந்து எவ்வளோ ஹேர்டில்ஸ், அதாவது ஸ்கைஸ் ஆர் ப்ளூன்னு கொடுத்துருக்காங்க. இட்ஸ் எ பார்ட் ஆஃப் மேன் வென் இஸ் ஸ்கைஸ் ஆர் ப்ளூ. அதாவது அவரோட லைஃப்பில் நிறைய ஹேர்டில்ஸு, சாரோ அதெல்லாம் இருந்தாலுமே வந்து நிறைய, அதே மாதிரி அடுத்து இட்ஸ் பார்ட் ஆஃப் ஹிம் வென் ஹி ஹேஸ் ஒர்க் டு டூ. அதே மாதிரி நிறைய வேலை இருந்தாலுமே வந்து எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லாமல் வேலை செய்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் உண்மையான கரேஜ் இருக்கிற ஒரு ஆள். ஸோ கரேஜ்ன்றது வந்து சண்டை போடுறது மட்டும் இல்லாமல் ஒரு பர்டிகுலர் திங்காக பேஷண்ட்டாக வெயிட் பண்ணுறது, ஹோப்போட ஹார்ட் ஒர்க் பண்ணுறது, லைஃப்பில் நிறைய பிரச்சனை இருந்தாலும் எந்த கம்ப்ளைண்ட்டும் பண்ணாமல் நம்ம வந்து பிரேவாக வந்து லைஃப்பை வந்து எதிர்கொள்கிறது, இதெல்லாம் வந்து கரேஜ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பிரேவ் மேன் நெவர் இஸ் ஃப்ரெட் ஆஃப் இட். ஸோ ஒரு பிரேவ் மேனுக்குள்ளே வந்து எப்பவுமே வந்து அந்த கரேஜ் வந்து இருந்துகிட்டே தான் இருக்கும். he has it when there is no, அதாவது அவருக்கு தேவையில்லைனாலும் அது அவருக்குள்ளேயே தான் இருக்கும். ஸோ அவர் வந்து எப்பவுமே வந்து நான் தைரியமான ஆளுன்னு காமிச்சிட்டே இருக்கக்கூடாது, காமிச்சிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை. அது வந்து எப்பவுமே அவருக்குள்ளே தான் இருக்கும். அதாவது பிக் அச்சீவ்மெண்ட்ஸ் தான் கரேஜ்ன்ட்டு இல்லை, சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் அது கூடமே வந்து கரேஜ் தான். ஸோ ஒரு எப்போ வந்து அது ட்ரிகர் ஆகுதோ அப்போ தான் அவங்க வந்து அதை காட்டுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அவருக்கு தெரியும் அதை வந்து எப்போ வந்து காட்டணும், எப்போ வந்து நம்ம தைரியத்தை காட்டணுன்றது தெரியுன்ற மாதிரி இந்த ஸ்டான்ஸால சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் ஸ்டான்ஸா, கரேஜ் வாஸ் நெவர் டிசைன்ட் ஃபார் ஷோ. இட் isn't a thing that can come and go. It's written in victory and defeat and every trial a man may meet. It's part of his hours, his days and his years, back of his smiles and behind his tears. Courage is more than a daring deed. It's the breath of life and a strong man's creed. ஸோ இந்த ஸ்டான்ஸால் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஒரு ஷோக்காக மற்றவங்களுக்கு காட்டுறதுக்காக தான் வந்து கரேஜ் கிடையாது. ஸோ அது சொல்லி பெருமைப்பட்டுக்கிறது, நான் வந்து தைரியமான ஆள் அப்படி சொல்லி பெருமைப்பட்டுக்கிறது, அது கரேஜ் கிடையாது. அதே மாதிரி அது வந்துட்டு போகிறதும் வந்து கரேஜ் கிடையாது. அதாவது லேம்ப் எப்படி ஸ்விட்ச் ஆன் பண்ணால் எரியுது, ஆஃப் பண்ணால் ஆஃப் ஆகுது, அந்த மாதிரி இல்லை. அது வந்து எப்பவுமே வந்து இருந்துகிட்டே இருக்கிறது. அது வந்து மற்றவங்களோட ப்ரைஸோ மற்றவங்களுடைய ரெகக்னேஷனுக்காகவோ வந்து அது வந்து என்ன பண்ணாது,
அது வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாது, அதெல்லாம் எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணாது. ஸோ நீ அதாவது சக்ஸஸாக இருக்கிறவங்க தான் வந்து கரேஜஸ் பீப்புள் அப்படியெல்லாம் இல்லை. நீங்கள் ஜெயிச்சாலும் தோச்சாலும் வந்து கரேஜ் இருக்கிறது தான். ஸோ என்னன்னா முக்கியமான திங்கு, நீங்கள் வந்து அந்த தோக்குறப்ப வந்து காமாக இருந்து அதை அக்செப்ட் பண்ணணும். இதுவும் லூசிங்கும் பார்ட் ஆஃப் த கேம் தான் ஒரு அப்படின்னு சொல்கிறது அக்செப்ட் பண்ணுறது, அதுதான் வந்து உண்மையான கரேஜ். அதே மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான இது வந்து அந்த டிஃபிட் ஆகிறப்ப ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸான டைம் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த சுச்சுவேஷனை எப்படி பர்ஃபெக்டாக ஹேண்டில் பண்ணுறாங்க, அதுதான் வந்து உண்மையான கரேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை டேக்கிள் பண்ணுறது தான். அடுத்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அண்ட் எவ்ரி ட்ரையல் எ மேன் மே மீட் இட்ஸ் பார்ட் ஆஃப் ஹிஸ் ஹவர்ஸ் ஹிஸ் டேஸ் அண்ட் இயர்ஸ் அண்ட் சியர்ஸ்ன்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது எப்பவுமே இருக்கும், நைட்டு டே எவ்ரி மினிட் ஹவர்ஸ் செகண்ட்ஸ் இட் இஸ் அது கரேஜ் வந்து இருந்துகிட்டே தான் இருக்கும். கரேஜ் டு லிவ் இஸ் லைஃப். அதாவது பர்சன் யார் ஹாப்பியாக ஸ்மைலிங்காக இருக்கிறவங்க மட்டும் இல்லை, சாரோவாக டியர்ஃபுல்லாக இருக்கிற பீப்புளுக்கும் வந்து இவங்க கரேஜ் வந்து இருக்கும். யூஸ்வலாக என்ன நினைக்கிறாங்கன்னா, பீப்புள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கவங்க ஜாய்ஃபுல்லாக இருக்கவங்க தான் வந்து ரொம்ப தைரியமான ஆளுங்க. அதாவது இந்த மாதிரி ஸ்கை டைவிங் ஸ்பேஸில் போகிறது, அவங்களாம் வந்து ரொம்ப கரேஜான பீப்புள் அந்த மாதிரியெல்லாம் நினைக்கிறோம். அப்படியெல்லாம் இல்லை. நம்மளுடைய லைஃப்பை வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான கஷ்டமான சுச்சுவேஷனில் அதை ஹேண்டில் பண்ணுறதே வந்து ஒரு என்ன சொல்கிறது, அதுவே உண்மையான கரேஜ் தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஒரு லைஃப் வாழ்கிறதே நம்மளுடைய லைஃப்பை வந்து வாழ்கிறதே வந்து கரேஜ் தான். அவங்கள ஸ்ட்ராங் ஆக்குறதே வந்து இந்த மாதிரியான கஷ்டமான சுச்சுவேஷன்ஸ் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இதில் வந்து அதாவது நம்ம முக்கியமான திங் டேரிங் டீட்ஸ், அது அட்வென்ச்சர்ஸ் திங்ஸு, சண்டை போடுறது, அதெல்லாம் கரேஜ்னு இல்லாமல் நம்ம வாழ்கிறது, நம்மளுடைய ஆக்ஷன்ஸு, அதுதான் வந்து நம்மளை வந்து ஸ்ட்ராங்கான பர்சனாக வந்து செய்யும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதில் வந்து ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் பார்த்தீங்கன்னா, இந்த இட்ஸ் அ பார்ட் ஆஃப் அது இட்ஸ்ன்னு எல்லா இடத்துலையும் நிறைய இடத்துல வந்திருக்கும். அது வந்து ஆனஃபோரா. அதே மாதிரி விக்டரி அண்ட் டிஃபீட்டு, அது வந்து ஆன்டிதீசிஸ். ஸ்மைல்ஸ் அண்ட் டியர்ஸ், அதுவும் வந்து ஆன்டிதீசிஸ். இந்த போயம் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது மற்றவங்கெல்லாம் வந்து கரேஜ்னா தைரியமாக இருக்கிறதுன்னு சண்டை போடுறது, டக்குன்னு ஆக்ட் பண்ணுறதுன்னு சொல்கிறப்ப, இதில் போய்ட்டு வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா, நம்ம வந்து நம்மளுடைய கோலுக்காகவோ இல்லை லைஃப்பில் எதுனாலும் சரி, எந்த ஒரு கஷ்டமான சுச்சுவேஷனும் அது பேனிக் ஆகாமல் நம்ம ஹோப் விடாமல் அதை வந்து ஹேண்டில் பண்ணுறது, அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நம்ம எதிர்கொண்டு வர்றது தான். சக்ஸஸோ இல்லை டிஃபீட்டோ எதுவுமே இல்லை, இந்த சுச்சுவேஷனை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோம், அதுதான் வந்து உண்மையான கரேஜ்ன்ற மாதிரி சொல்லி முடிச்சிருப்பாங்க. போய்ட் பற்றி பார்க்கலாம். எட்கர் ஆல்பர்ட் கெஸ்ட், அவர் வந்து இங்கிலாந்து பார்ன் அமெரிக்கன் போய்ட். ஸோ இவர் வந்து பீப்புள்ஸ் போய்ட்னும் சொல்லுவாங்க. இவரோட போயம்ஸ் எல்லாம் மோஸ்ட்லி வந்து இந்த ஆப்டிமிஸ்டிக்காக தான் இருக்கும்னு சொல்லிப்பாங்க. கிளாசரிஸ் பார்க்கலாம். இன்ஸ்டன்டேனியஸ்னா டன் இமீடியட்லி, ஃப்ளிக்கர்டுனா ஷான் அன்ஸ்டெடிலி, ஸ்டைவ் மேக் கிரேட் எஃபர்ட், இன்கிரெயின்னா ஃபர்ம்லி எஸ்டாப்ளிஷ்ட் அண்ட் ஹார்ட் டு சேஞ்ச். Appreciation question answers பார்க்கலாம். First one, it isn't an instantaneous thing born of despair with a sudden spring. What does it refer to? It refers to quality of courage. B, what does born of despair mean? Born of despair na a moment of despair cannot bring out the courage in a person, because courage is a quality that is deep in the soul of man. அதாவது ஒரு மொமெண்ட் அந்த தேவைக்காக டக்குன்னு வர்றது வந்து அப்போ பிறக்கிறது இல்லை. கரேஜ் வந்து நம்மளோட சோலில் டீப்பாக இருக்கிறதுன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. செகண்ட் ஒன், இட்ஸ் அ ஸ்லோ அன்வேவரிங் இன்கிரைன் ட்ரைட் வித் த பேஷன்ஸ் டு ஒர்க் அண்ட் த ஸ்ட்ரென்த் டு வெயிட். வாட் இஸ் அன் இன்கிரைன் ட்ரைட்னா, கரேஜ் இஸ் அன் இன்கிரைன் ட்ரைட் ஆஃப் bold man. Ingrained na firmly established and hard to change. B, what does a courageous man, why does a courageous man need patience? Victory in anything does not come easily. Strong men strive hard for the distant goal with patience and
hard work. Third one, it's part of his hours, his days, his years, back of his smiles and behind his tears. What does tears means na? இங்க வந்து tearsனா difficulties, அதாவது hardships and trials or difficulties we face in our struggles. So defeats and tears are obstacles in the path of the strong man. Still they are courageous to do their daring deeds. So இங்க வந்து எவ்வளோ ஸ்ட்ரகிள் ஹார்ட்ஷிப்ஸ் டிஃபிகல்ட்டிஸ் இருந்தாலும் நம்ம வந்து என்னது தோற்று போனாலும் கண்ணீர் வந்தாலும் அதை வந்து தடையாக நினைக்காம அவங்க வந்து டேரிங் டீட்ஸ் செய்கிறதுக்கு போராடுறது, தைரியமாக போராடுறது தான் சொல்லியிருப்பாங்க. தேங்க்யூ.